ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் மல்லி விதை, சீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே வெந்தயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா 8 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 2 பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிறேன். நல்லா ஊறட்டும், அப்புறமா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம வறுத்துருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக வந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்குனதை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைக்க போகிற விழுதை வந்து கத்திரிக்காயில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணணும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரே மாதிரி சைஸ்லேயே 13 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக காம்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படி கத்திரிக்காவை திருப்பி இந்த பக்கமாக 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருந்தால் போதும், ரொம்பலாம் விட வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுதே கத்திரிக்காய் வந்து பூச்சியாக இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிடும். இதே போல் இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மசாலா வந்து கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா ஊறணும், அதுக்காக தான் வைக்கிறோம் இந்த மாதிரி. இதே போல் எல்லா கத்திரிக்காய்க்கும் மசாலா உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதியும் மசாலா இருக்குது பாருங்கள், இதை நம்ம குழம்பு செய்யும் போது இதை சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8லேருந்து 9 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இது 2யும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ணணும். கத்திரிக்காவை 5 நிமிஷம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டேன். எண்ணெயிலே கத்திரிக்காவை வதக்கும் பொழுது நல்லா வெந்து வந்துடும், பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ மீதி இருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இருக்கிற மசாலாவை அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. குறைஞ்சது 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சேர்த்து 4 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். புளி கரைசலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வச்சுக்கிறேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷமாவது நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் புளியோடைய பச்சை மணம் வந்து நல்லா போகும். கத்திரிக்காயும் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். குறைஞ்சது 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காயும் வெந்து புளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள் சைட்லலாம் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள். குழம்பு வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம். இது போல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இனி எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.